பார்த்து வருகிறோம். சென்னை வியாசர்பாடியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை ஆசாமி கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதையில் பாலியல் தொல்லை அளித்த நபரை பிடித்து காவல்துறையில் பொதுமக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். சைக்கிளில் மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது பாலியல் தொல்லை அளித்ததாக புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். புகார் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? காலை வணக்கம் கௌதமி. சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் அருகே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு பள்ளி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கஞ்சா போதை வாலிபருக்கு அடி உதை கொடுத்து தற்போது அவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடியைச் சேர்ந்த சுந்தர் என்ற வாலிபரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து சென்னை மகாகவி பாரதி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சென்னை கொடுங்கூர் எழுநகரைச் சேர்ந்தவர் அதிமுக பகுதி செயலாளர். இவருடைய மகள் அந்த பகுதியில் 9ஆம் வகுப்பு படித்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் சிறுமி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது, அதாவது தன்னுடைய சைக்கிளில் பள்ளிக்கு முல்லைநகர் இடுகாடு அருகே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் கஞ்சா போதையில் நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் திடீரென அந்த சிறுமியை சைக்கிளில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது அதனை தடுத்து நிறுத்தியுள்ளார். தடுத்து நிறுத்தியதோடு அந்த சிறுமியிடம் ஆபாச வார்த்தைகளை பேசி தகாத முயற்சியில் ஈடுபட முயன்றதாக தெரிகிறது. இதனை அடுத்து பள்ளி சிறுமி கத்தி கூச்சலிடவே அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த கஞ்சா வாலிபரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலானது சென்னை மகாகவி பாரதி நகர் மகளிர் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வாலிபரை பிடித்து விசாரித்த பொழுது அந்த வாலிபரின் பெயர் சுந்தர் என்றும் அவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் முழுக்க கஞ்சா போதையில் இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக அந்த சிறுமியின் தந்தை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்ற பொழுது அங்கிருந்த தலைமை காவலர் ஒருவர் அந்த தந்தையினை தகாத வார்த்தைகளால் பேசி உண்மையில் பேசியும், நீங்கள் அரசியல் கட்சியில் இருந்தால் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எப்போது தோன்றுகிறதோ நாங்கள் அப்போதுதான் நடவடிக்கை எடுப்போம் என கூறி அவரை அலைக்கழித்து அவரை அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனையடுத்து இப்ப இந்த தகவலானது அவர் சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிக்கு தெரிவிக்கப்பட்டதும் தற்போது மகாகவி பாரதி நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அவரது கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்போது கூடியுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.